ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய வீடியோ இருக்கும்ல, நான் முன்னாடிலாம் வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஜாப்ஸ் எல்லாம் சொல்லி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். குழந்தைங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போக முடியாத பெண்கள் வீட்டில் இருந்து என்னென்ன தொழில் பண்ணலாம், கை குழந்தை இருக்கும் இல்லாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நானே வந்து இப்போ 3வது கன்சீவாக இருக்கேன். என்னால் வெளியில் போய் வேலை செய்ய முடியாது. இப்போ நான் வீட்டில் இருந்து என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், நிறைய இல்லத்தரசிகள் வந்து வீட்டில் உள்ளவங்க கையவே எதிர்பார்த்துட்டு நமக்குன்னு ஒரு தேவை, ஒரு பூ வாங்கவோ ஒரு வளையல் வாங்கவோ, நமக்குன்னு ஒரு பெண்களுக்கு அடிப்படை தேவையான ஒரு சின்ன சின்ன பொருளுக்கு கூட நம்ம வீட்டில் உள்ளவங்ககிட்டயே கையேந்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளைங்களே பள்ளிக்கூடம் விட்டு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் நம்ம கையில் எதாவது இருந்தால், வீட்டில் ஆள் இல்லாதப்போ தெருவில் ஏதாவது வந்தாலோ வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா மாமியார்கிட்ட கேட்குறது, அம்மாக்கிட்ட கேட்குறது, வீட்டுக்கார்கிட்ட கேட்குறது, இப்படியே இருந்தால் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் யாரையும் சார்ந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே வாங்கிக்கிற மாதிரி, இல்லை ஒரு சேமிப்பு கூட செய்யலாம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வருமானம் வரும்போது ஒரு சேமிப்போ ஒரு நகையோ ஏதோ நீங்கள் வாங்கலாம்ல. அதுக்கு தேவையான சில வேலைகள்லாம் நான் சொல்கிறேன். நான் முயற்சி பண்ணது, எனக்கு தெரிஞ்சவங்க செய்யக்கூடிய தொழில், இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பெண்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான தொழிலாக இருக்கும். அதில் சில தொழிலெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வீடியோ வந்து சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு யூடியூப் நான் நிறைய சொல்கிறேன். அதில் முதல்ல யூடியூப்பில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் சமையலை சமைச்சு கூட போடலாம். இன்றைக்கெலாம் நிறைய ட்ரெண்டிங்கான பாட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா? அதில் கூட உங்களுடைய சமையலை சமைச்சு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் ஷார்ட்ஸாக போட்டிங்கன்னா நெட்டும் கம்மியாக போகும். சீக்கிரம் நீங்கள் ரீச்சும் அடையலாம். முகத்தை காட்டாமல் நீங்கள் யூடியூப்பில் ஜெயிக்கலாம். என்ன கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகும். புதுசாக வர்றவங்களுக்கு நிறைய பேரெலாம் பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் தெரியாமல் ரொம்ப நாள் ஆகும். நான் வந்து யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ வந்து 2வது ஜாப் ஒன்று சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோ கிட்ட நிலக்கடலை ஒரு அக்கா வாங்குறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு அக்கா செய்கிற தொழிலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 1 கிலோ கிட்ட நிலக்கடலை வாங்குறாங்க. நிலக்கடலை வாங்கி அதை 5 ரூபாய்க்கு பாக்கெட்டு போட்டு விற்கிறாங்க. நிலக்கடலைன்னா வெறும் நிலக்கடலை இல்லை, அந்த மசால் நிலக்கடலை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மசால் நிலக்கடலை 1 கிலோ அந்த மாதிரி பல்காக 1 கிலோங்கும்போது 70 ரூபாயோ 80 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க. அந்த மாதிரி வாங்கி 5 ரூபாய்க்கு பாக்கெட்டில் இது இவ்வளோ தான் இருக்கும். அதில் 30 கிராமோ 40 கிராமோ அவ்வளோ கொஞ்சோண்டு தான், அவ்வளோ கூட இருக்காது. 20-25 கிராம் கூட இருக்காது. அது 5 ரூபா பாக்கெட்டு. அதை ஒரு அட்டை வாங்கிக்கிறாங்க. அந்த அட்டையில் பின் பண்ணி விற்கிறாங்க. இது சாதா நிலக்கடலை ஒன்று, அப்புறம் மசாலா நிலக்கடலை 2 விதமாக இருக்குது. சாதா நிலக்கடலை வெறும் வறுத்த நிலக்கடலை. மசாலா நிலக்கடலைங்கிறது இந்த சாதா நிலக்கடலை இருக்குல்ல, இதே மாதிரியே வாங்கி கடலை மாவில் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து பாமாயில் வந்து அவங்க எங்கள் தெருவில் உள்ளவங்ககிட்டே கேட்டு வாங்கிக்கிறாங்க. பாமாயில் யூஸ் பண்ணாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு அதிலேயே வறுத்து அவங்களே ஒரு அட்டை மாதிரி அதிலே பின் பண்ணி பாக்கெட் போட்டு சூப்பராக விற்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3வது ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானது நம்ம கையில் நம்மளே வச்சுக்கலாம். அந்த அக்கா மாவு ஆட்டுறாங்க. மாவு ஆட்டி அவங்க எங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது இல்லாமல் அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்காங்க, ஒரு 2-3 தெரு தள்ளி. அவங்க மளிகை கடைக்கு பாக்கெட்டு போட்டு இந்த மாவை கொடுத்து விட்றாங்க. இட்லி மாவு எங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குற மாவை அவங்க வந்து 35 ரூபா 30 ரூபாய்க்கு அந்த மாதிரி விற்கிறாங்க பாக்கெட்டில் போட்டு. அந்த கவர் எவ்வளவு தெரியுமா? 1 ரூபா 50 காசு 1 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாவு பாக்கெட்டு போடுற கவர். அந்த கவர் மட்டும் 1 ரூபானா இதில் எவ்வளோ லாபம் இருக்குது மாவு விற்கிறதுலன்னு பார்த்துக்கோங்க. மிச்சம் இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி விற்கலாம். ஒரு நாளைக்கு வச்சுருக்கலாம். அது அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இருக்கும், அப்புறம் வந்து பிக்கப் ஆயிரும். அப்புறம் தூள் முறுக்கு, இங்கே கும்பகோணத்தில் தூள் முறுக்கு ஃபேமஸ்ஸு.
அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? முறுக்கு போடுறாங்கல்ல, முறுக்கு, சேவு இந்த மாதிரி போடக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, மிக்சர் போடுவாங்க. மிக்சரு, முறுக்கு, மசாலா, கடலை இதெல்லாம் போடுறது ஒரு இடம். முறுக்கு மட்டும் போடுறது ஒரு இடம். முறுக்கு அதிரசம். முறுக்கு வந்து பெரிய முறுக்கு, கை முறுக்கு, சுத்து முறுக்கு, கார முறுக்கு, இந்த முறுக்கு போடுற இடம் தனி இடம். அங்கே போய் தூள் முறுக்குன்னு கேட்டிங்கன்னா 1 கிலோ 50 ரூபா 60 ரூபாய்க்கு. வெறும் 50 ரூபா 1 கிலோ தான். பார்க்க நிறையா இருக்கும். 2 கை கூட அள்ளி போட்டு நீங்கள் வாடிக்கையாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய கூட அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு தூள் முறுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்குது. அந்த தூள் முறுக்கை நீங்கள் 1 கிலோக்கு வாங்கி 50 ரூபாய்க்கு வாங்கி அந்த அக்கா எவ்வளோக்கு தெரியுமா விற்கிறாங்க? 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படியே இந்த சின்ன சின்ன 5 ரூபா பாக்கெட்டில் தான் போட்டு 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 அதை ஒரு பையா போட்டு அதை வந்து விற்கிறாங்க. சூப்பராக போகுது அந்த அக்காவுக்கு வியாபாரம். அவங்க சொன்னதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க பேர் வந்து லட்சுமி. அந்த அக்கா வந்து வீடியோ பக்கத்து வீட்டுக்காரங்க. அந்த அக்காட்ட ஃபோன் கூட நம்மளை மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் கிடையாது. அந்த அக்கா சின்ன பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்குறாங்க. இன்னுமே வருவாங்க, என்னைக்காவது வீட்டுக்கு வருவாங்க. நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆண்ட்ராய்டு போர்டு கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாங்கி தான் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அவங்க சொன்ன இன்ஸ்பிரேஷனில் தான் உங்களுக்கு நான் நிறைய வீடியோ வந்து இந்த மாதிரிலாம் அவங்க செய்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? இந்த நிறைய வத்தை இருக்குல்ல, வெங்காய வத்தை, ரவுண்டாக வீல் சிப்ஸுன்னு சொல்லுவீங்கள்ல, வீல் சிப்ஸு ட்ரெயின்லலாம் போகும்போது 20 ரூபாய்க்கு விற்பாங்க. பார்த்தா இப்படிக்காண்டுதே இருக்கும், 20 ரூபா. அதை வந்து இந்த அக்கா வீல் சிப்ஸு, வெங்காய வத்தை, வெங்காய வடகம்பம்ல அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் வறுக்காமல் விற்பாங்கல்ல பெரிய பெரிய கடைகளில். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த அந்த வத்தை, இங்கே வந்து வத்தைம்பாங்க, உங்கள் ஊரில் சிப்ஸும்பிங்க. அந்த சிப்ஸு போடுறாங்கள்ல, அப்பளம்லாம் அதெல்லாம் பொரிக்காமல். அப்பளம்னா அந்த அப்பளம் கிடையாது, கலர் கலராக இருக்கும்ல, குட்டி குட்டி அப்பளம், ரவுண்ட் அப்பளம், மோதிர அப்பளம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க அந்த விற்கக்கூடிய இடத்துக்கே மொத்தமாக விற்கக்கூடிய இடத்துல போய் வாங்கிக்கிடுவாங்க. இப்போ 1/2 கிலோ வாங்கினாங்கன்னா அது 1/2 கிலோ வாங்கினா அவ்வளோ போடலாம். எண்ணெயில் போட்டு எடுத்தால் பொசுன்னு வந்துடும். இவ்வளோ தான், இவ்வளோ அள்ளி அப்படி ஒரு பையில் போட்டு ஒரு பெரிய கவரில் போட்டு மொத்தமாக, அதுக்கு வந்து அட்டையெல்லாம் தேவையில்லை, பின் பண்ண தேவையில்லை, ஒரு பெரிய சாக்கு மாதிரி போட்டு பாக்கெட்டு போட்டு 5 ரூபா பாக்கெட்டு தான் வத்தை வடகம் எல்லாமே போட்டு ஒரு பெரிய சாக்கில் போட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க அம்மா வந்து மளிகை கடையில் விற்கிறாங்க. நல்ல லாபம். அவங்க சொன்னதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்ன தெரியுமா? கும்பகோணத்தில் வந்து இங்கே உள்ள ஜனங்கள் வந்து நிறைய ஒரு தொழில், ஃபேமஸான தொழில். இது உங்கள் ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியல, கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். குடல் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டுக்குடல், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வத்தை போட்டு விற்கிறாங்க இங்கே. நான் இப்போ எங்களுக்கு வீடு இடிஞ்சு போச்சுல, வீடு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். நான் மட்டும்தான் தெருவில். சரி சும்மா அப்படி நடந்து வீடு இருக்கான்னு பார்த்துட்டு வருவோன்னு போய் விசாரிச்சுக்கிட்டே போனேன். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குடல்லையே நிறைய விதவிதமான குடல் இருக்குல்ல, அந்த பெரிய நீளமான டீப்பு உள்ள குடலை என்ன செய்கிறாங்க, பெரிய விளக்கமாத்து குச்சிக்குள்ளே போட்டு திருப்பி விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் நல்லா மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு தடவி அப்படியே வெயிலில் ஓட்டு மேலே வச்சுருக்காங்க அந்த நீட்டத்தை. அப்புறம் அந்த பெரிய குடல் இருக்கும்ல, இந்த டீப்பு குடல், பெரிய பெரிய குடல், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு இப்படியே மாலை மாதிரி ஊசியில் கோர்த்து வெயிலில் மாலை மாதிரி கட்டி காய வச்சுருக்காங்க. இது ஒரு பிஸ்னஸுங்க. இன்னும் நிறைய இருக்குது. பெண்கள் வந்து இன்னுமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நான் நிறைய இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சொன்னதெல்லாம் நான் சொல்லாதது தான். இன்னும் நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் கடையில் பேசி சேல் பண்ணணும். நம்ம பெண்கள் பேசுகிறதுக்கு, வீட்டில் சண்டை ஓடுறதுக்கு சும்மாவாக இருக்கும். எவ்வளோ பேசுகிறோம், வாயடிக்கிறோம், புருஷன் பிள்ளை மாமியார்னு எத்தனை பேர்ட்டு நாத்தனார் எவ்வளோ பேரை சமாளிக்கிறோம். ஒரு கடையில் போய் பேசி நம்மளால் இதை விற்க முடியாதா? உங்களால் முடியும். நீங்களும் பேசுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து நீங்கள் முதல் போடாமல் என்னென்னலாம் தொழில் செய்யலாங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.